السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லா. நம்ம சூரத்துல் முல்குடைய தஜ்வீத் விளக்கம் பார்த்துட்டு 2 வசனங்கள் மனனம் செஞ்சோம். அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி அடுத்த வசனங்கள். அதற்கு முன்னதாக முதல் 2 வசனத்தையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த வசனத்துக்கு போகலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الحمد لله. سورة முல்குடைய 3வது வசனம். الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور. அல்லதி லாமில் ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுக்கணும். தீல மத்துல் அஸ்லி 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ஹலக இந்த லெட்டர் ஹாவும் காஃபும் வல்லின எழுத்து, அதற்கான உச்சரிப்பு கொடுத்து ஓதணும். சபா பா சுக்குன் பற்றி வந்திருக்கு. கல்கலா ஸோ இடையில் வந்திருக்கிறதுனால கல்கலத்து சுகுரா சிறிதாக அசைச்சு ஓதணும். சமாவாத்தின் மீம்லையும் வாவலையுமே அலிஃப் சகீரா இருக்குது. ஸோ 2 ஹரக்கத். தின் தன்வீனை தொடர்ந்து லெட்டர் துவா வந்திருக்கு. இஹ்ஃபாவுடைய சட்டம், இந்த தன்வீனில் இருக்கிற அந்த நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். ஸோ இந்த இடத்துல நான் எப்படி திபாகா அப்படின்னு ஸ்டாப் பண்ணேன், பிகாஸ் இந்த சுவாத்லாமியா இருக்கு இல்லையா, ஸ்டாப் ஆர் கண்டினியூ. நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரே மூச்சில் நான் இந்த ஆயா ஓதிடுவேன்னு சொல்கிறவங்க தொடர்ந்து ஓதுங்க. அப்படி தொடர்ந்து ஓதுறவங்களாக இருந்தீங்கன்னா தன்வீனுக்கு அப்புறமா மீம் இருக்குது, இதுதான் பில் குன்னா இணைச்சி குன்னா செய்யணும். திபாகம்மா அப்படி ஓதணும். ஸோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா திபாகா அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு மா தரோ இப்படி ஓதலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஓதும்போது நமக்கு ஒரு கேப்பும் கிடைக்கும். அடுத்து என்ன நம்ம படிக்க போகிறோம், வேர்டு என்ன வேர்டுன்னு நம்மளால் அனலைஸ் பண்ணவும் முடியும், நிறுத்தி நிதானமாக ஓதும்போது. மீமில் அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். இங்கே அலிஃப் சகீரா தரோ, இங்கேயுமே 2 அலிஃப் அளவு நீட்டம் கொடுக்கணும். ஃபீ ஹல்கிர் ரஹ்மானி. ஸோ இந்த இடத்துல ஹா வல்லின எழுத்து, காஃப் வல்லின எழுத்து, அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். ரா ஷத்தா பெற்று வந்திருக்கு, அழுத்தம் கொடுக்கணும். கூடவே ஃபத்ஹா பெற்றிருக்கு, வல்லினப்படுத்தி ஓதணும். ஹா சுக்குன் பெற்றிருக்கு, ஹம்சுடைய சட்டம் காட்சியை வெளிப்படுத்தணும். ராஹ் மானி மீமில் அலிஃப் சகீரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். மின் டஃபா ஸோ நூன் சுக்குனுக்கு அப்புறமா தா இஹ்ஃபாவுடைய சட்டம் நூனை பாதியை மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். ஃபால அலிஃப் சகீரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துலையுமே சேம் ரூல் தான், நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அல்லது கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்படி ஸ்டாப் பண்ணேன், இந்த தன்வீன் கெசரத்தைனில் இருக்கிறதுனால நான் சுக்குன் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். தஃபவுத் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதா இருந்தீங்கன்னா தா சுக்குன் பற்றி வர்றது ஹம்சுடைய சட்டத்தில் வரும். ஸோ அதை கொண்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இத் காட்சியை வெளிப்படுத்தி நான் உச்சரிக்கிறேன். இல்லை நான் கண்டினியூ பண்ணி தான் ஓதுறேங்கிறவங்க தன்வீனுக்கு அப்புறமா ஃபா இருக்குது, இஹ்ஃபாவுடைய சட்டத்தை பின்பற்றி இந்த தன்வீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். தஃபவுத்தியூஃப இந்த மாதிரி சேர்த்து ஓதணும். ரா சுக்குன் பெற்று வந்திருக்கு, ஸோ அதற்கு முந்தைய எழுத கவனிக்கணும். ஃபத்ஹா பெற்றிருக்கு, வல்லினமாக உச்சரிக்கணும். எதை வல்லினப்படுத்தணும், ராவை. ஜிஇல் லாம் சுக்குன் கமரியா சேர்த்து ஓதுங்க. பஸாரா ரா ஃபத்ஹா பெற்று வந்திருக்கு, வல்லினப்படுத்தி ஓதணும். ஹல் தரா இந்த இடத்துல அலிஃப் சகீரா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். நூன் சுக்குனுக்கு அப்புறமா ஃபா இருக்குது, இந்த இடத்துலையும் என்ன
இஹ்ஃபாவுடைய சட்டம் நூனை பாதியாக மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். ஸோ வசனத்துடைய முடிவில் ஆஸ் யூஷுவலாக ரா தான் வந்திருக்கு. ஸோ ரா சுக்கூனில் முடிக்கிறோன்னா முந்தைய எழுத கவனிக்கணும். என்ன தொம்மத்தைன். ஸோ போன ஆயாலுமே தொம்மத்தைன் தான் வந்துச்சு, இந்த ஆயாலுமே தொம்மத்தைன் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த ராவை நீங்கள் வல்லினப்படுத்தி ஓதணும். ஸோ தொடர்ந்து 3 வசனங்களுமே நம்ம மத்துல் ஆரிது கண்டினியூவாக வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஆயாவுக்கு நீங்கள் எத்தனை கவுண்டிங் கொடுக்குறீங்களோ அதையே கண்டினியூவாக கொடுத்து ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த வசனத்தை ஒர்க்கை ரீட் பண்ணிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.